2-3 நாட்களுக்கு முன்பு ஷிரடி சாய்பாபா சன்ஸ்தான் ட்ரஸ்ட் ஒரு சில யூடியூப் சேனல் மீது கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதாவது பாபாவை பற்றிய தவறான தகவல்களை பதிவு செய்யக்கூடிய யூடியூப் சேனல்கள் மீது கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ரஹதா கோர்ட்டில் நினைக்கிறேன். ரஹதா கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பதாகவும், இனிமேல் யாரும் பாபாவை பற்றிய தவறான தகவல்களை பதிவு செய்தால் அவர்கள் மீதும் இதே போன்று நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு முன்னெச்சரிக்கைன்னு சொல்கிறத விட ஒரு மிரட்டல் அப்படிங்கிற மாதிரி தான் அது தோணுது. அதாவது இனி யாரும் பாபாவை பற்றி யாரும் பேசக்கூடாது. அதாவது தவறான தகவல்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறது என்னென்னா, முக்கியமாக பாபா பிறப்பால் இஸ்லாம் மார்க்கத்தைச் சேர்ந்தவர் அப்படின்னு யாரும் பதிவு செய்யக்கூடாது. அதுதான் முதல் நோக்கமாக இருக்குது. அதோட நோக்கம் பார்த்தோம்னா அதுதான். ஏன்னா அந்த மாதிரி சொன்ன ஒரு நபரை அவர் மீது கேஸ் ஃபைல் பண்ணி அவரை கோர்ட்டில் ஆஜராக வச்சு மறுபடியும் சன்ஸ்தானில் வர வச்சு அவர் மன்னிப்பு கோரி ஒரு வீடியோ பதிவு செய்கிற மாதிரி ஒரு இதை உருவாக்கியிருக்காங்க, ஒரு சூழ்நிலையை. அதாவது ஒரு விஷயம் இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். பாபா என்ன சொன்னாருன்னு பாருங்கள். முதல்ல பாபா பக்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி இருக்க சோஷியல் மீடியாலேயும் பல பேர் பல கட்டுக்கதைகளை சொல்லிகிட்டு இருக்காங்க. முதல்ல இப்போ நானே ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அதை முதல்ல நீங்கள் சிந்திக்க பாருங்கள். சாய் சச்சரிதத்தில் தேடுங்க. அந்த தேடுனா தான் நாங்கள் சொல்கிறது எது சரி எது தவறுங்கிறது தெரியும். அப்படியே செவி வழி செய்திகளை மட்டும் கேட்டுட்டு போகாதீங்க தயவுசெய்து. அதாவது இது போன்ற நடவடிக்கைகள் ரொம்பவே கண்டிக்கத்தக்கது. அதாவது ஜனநாயக நாட்டில் தவறான தகவல்களை பதிவு செய்யக்கூடாது. ஆனால் ஆதாரபூர்வமான தகவல்களை கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறது எந்த அளவுக்கு நியாயம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பாபாவுக்கு தெரியும், இறைவனுக்கு தெரியும், அதிகாரம் பதவி இதை வச்சு என்ன வேணும்னாலும் செய்யலான்னு நினச்சவங்கள்லாம் இன்றைக்கி எப்படி இருக்காங்கங்கிறது தமிழ்நாட்டில் பார்க்குறோம். அதே போல் காலம் மாறும், காட்சிகள் எல்லாம் மாறும். நம்பிக்கை இருக்குது. நன்றி.